நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ரேஷனலா தான் திங்க் பண்றோம்ட்டு. ஆனா நியூரோ சயின்ஸ் சொல்றது என்னன்னா, நம்மளோட டிசிஷன்ஸ் 95% அன்கான்ஷியஸ். அந்த கான்ஷியஸ் மைண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்றதுக்கு மட்டும் தான். இத நானும் பிலாசபர்ஸும் சொல்லல. இத சொன்னது நியூரோ சயின்டிஸ்ட் பெஞ்சமின் லெபெட். அவரு 1983ல ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்றாரு. பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட ஒரு சிம்பிள் டாஸ்க் குடுக்குறாரு. உங்களோட ரிஸ்ட்ட நீங்க எப்ப வேணாலும் மூவ்மெண்ட் பண்ணலாம். அவரு அவங்களோட பிரெயினோட ஆக்டிவிட்டிய மானிட்டர் பண்ண போயிட்டாரு. ரிசல்ட்ஸ் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னன்னா, அவங்க பிரெயினோட மூவ்மெண்ட்டுக்கான சிக்னல் 300 to 500 மில்லி செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்ம தான் டிசைட் பண்றோம்னு ஃபீல் பண்றதுக்கு முன்னாடியே பிரெயின் ஆக்சுவலி ஆக்டட். அதாவது உன்னோட கான்ஷியஸ் டிசிஷன்றது ஒரு போஸ்ட் ஆக் ஜஸ்டிஃபிகேஷன். உன்னோட பிரெயின் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டு அத உன்கிட்ட பெர்மிஷன் கேட்குற மாரி ஆக்ட் பண்ணும். இத நம்ம டெய்லி லைஃப்ல எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட்ட பை பண்றோம். அது நம்மளோட சாய்ஸ்ன்னு திங்க் பண்றோம். ஆனா மார்க்கெட்டிங் சைக்காலஜி சொல்றது என்னன்னா, இது ஆங்கரிங் பயாஸ், ஸ்கார்சிட்டி இல்யூஷன்ஸ் அண்ட் சோஷியல் ப்ரூஃப். இது எல்லாமே நம்ம கான்ஷியஸ் மைண்ட ஆல்ரெடி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருச்சு. இப்ப நீ ஒருத்தவங்கள விரும்புற, ஒருத்தவங்கள லைக் பண்ற, அவங்க பெர்சனாலிட்டி நல்லா இருக்குன்னு பேசுறோம். ஆனா ரிசர்ச் சொல்றது என்னன்னா, ஹேலோ எஃபெக்ட். அவங்க பெர்சனாலிட்டி அட்ராக்டிவா இருந்தா, அவங்க ஸ்மார்ட்டாவும், கைண்டாவும் இருக்காங்கன்னு நம்ம நம்பிடுவோம் எவிடன்ஸே இல்லாம. நீ ஒரு டிசிஷன் எடுக்குற. அந்த டிசிஷன நீ தான் எடுத்தன்னு நம்புற. ஆனா கன்ஃபர்மேஷன் பயாஸ் என்ன சொல்றதுன்னா, நீ ஆல்ரெடி பிலீவ் பண்றத நம்ப வைக்கிற எவிடன்ஸ மட்டும் தான் தேடுவ. இது நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு காட்டுறதுக்காக கிடையாது. இது உங்கள அவேர் பண்றதுக்காக. பிகாஸ் உங்களோட பிரெயினோட ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க அத ஓவர் ரைட் பண்ண முடியும். அதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங். ஒரு ஃபீல் வரும்போது பாஸ் பண்ணி, அந்த ஃபீல் எங்கேருந்து வந்துச்சுன்ற கேள்வி கேட்கிற ஒரு ஹேபிட். நம்ம தான் யோசிக்கிறோம்னு நெனைக்கிற மொமெண்ட்ல கூட நம்ம பிரெயின் ஆல்ரெடி லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இத புரிஞ்சுக்கிறவன் மட்டும் தான் கிரிட்டிக்கலா திங்க் பண்ண ஆரம்பிப்பான்.